ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். ரொம்ப இல்லை, ஒரு 1/4 கிலோ தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 3, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள். கறியை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடணும், மஞ்சத்தூள் போட்டு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து வதக்கணும். உப்பு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கறி வெந்திருக்கு இல்லையா, அந்த கறி அரை வேக்காடு வெந்திருக்கு இல்லையா, அந்த கறி மட்டன் எடுத்து அதிலே போட்டு வதக்கணும். வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, கரம் மசாலா தூள் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 டம்ளர் வைங்க, கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு அரிசியை கடைஞ்சி அதில் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விடுங்க. விசில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஏரை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் மூடி வச்சுருங்க. கிளறிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, மட்டனுக்கு 2 முட்டை வரைச்சிருக்கோம். பாருங்கள், முட்டை 2 இருக்குது. சரிங்களா? மதியம் வச்ச சிக்கன் குழம்பு இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மதியம் சிக்கன் குழம்பு வச்சுட்டு சாதம் வடித்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி. சிக்கனு, முட்டை இப்போ அவ்வளோதான். சூடாக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, முட்டை பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு டின்னர். ஓகே, பாய் காய்ஸ். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு. நான் செய்முறையை சொல்லிட்டேன். பாய் காய்ஸ், see you, good night.